அங்கே வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம வந்து குமரன் மேலே. குமரன் வந்தோடனே வந்து இப்படி வந்து வேற ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆட தான் தினமும் வந்து போகிறீங்களா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. அதெல்லாம் இல்லை கங்கா, நான் சொல்கிறது கேளுன்றாங்க. கங்கா கேட்க மாட்டேங்கிறாங்க. செமையாக திட்டி விடுறாங்க. உன்னை வீட்டில் உள்ளவங்களாம் எல்லாருமே கோவப்படுறாங்க. என்னடா நீ இப்படி ஆகிட்ட, இங்கே வந்து ரொம்ப கெட்டு போயிட்டடா குமரா, இந்த ஊர் உன்னை இப்படி மாற்றிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. உன்னை வந்து சரி அந்த தம்பிக்கு என்ன தான் சொல்லுதுன்னு பார்ப்போம் இருங்க, ஆனால் உங்ககிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க. அத்தை நீங்களும்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறது இருக்குது, அதான் கண்கூடாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. இதை கேட்டு கங்கா வந்து நீங்கள் இப்படி அவங்க நினச்சி பார்க்கலன்னு அழறாங்க. கங்கா அழாத கங்கா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு கங்கா, இதெல்லாம் காம்படிஷன் கங்கா, யாருக்கிட்ட வந்து கதை விடுறீங்க அப்படின்னாங்க. இல்லை கங்கா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் குமரன் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, நான் சொல்கிறது உண்மை தான் கங்கா, நான் இப்போலாம் பண்ணுவேன்னா காம்படிஷனுக்காக தான் இப்படி பண்ணேன் கங்கா, நான் செலெக்ஷன் ஆகிட்டேன் கங்கா, 10 பேரில் ஒருத்தராக செலெக்ஷன் ஆகிட்டேன், டிவியில் அந்த ப்ரோக்ராம் கூட இன்றைக்கி தான் வரப்போகுது, நீ வேணா பாரு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு டிவி வச்சு காட்டுறாரு. பார்த்தா வந்து குமரன் வந்து காம்படிஷனில் கலந்துக்கிறத டிவியில் காட்டுறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓ அப்படியா, அப்போ இதெல்லாம் வந்து டிவியில் ஆக்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே இப்போது நம்புறியா பாட்டி அப்படின்னோடனே, ஆமாடா நான் இப்போ தான் பார்க்குறேன், பரவாயில்லடா இந்த அளவு நீ முன்னுக்கு வந்துட்டியா, பெரிய விஷயம்டா அப்படின்றாங்க. அதை பார்த்து கங்கா வந்து யோசிக்கிறாங்க. சரி சரி எப்படி இருந்தாலும் வந்து இந்த ஆக்டிங்காக கூட இந்த மாதிரி பொண்ணுங்க கூட சேர்ந்து ஆடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்றாங்க. சரி கங்கா இதுக்கப்புறம் வந்து பாரு, வேறு வழி இல்லாமல் தான் நான் பண்ணேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதுங்க ப்ளீஸ் கங்கா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நாளைக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அப்போ எல்லோரும் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லோரும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு குமரன். இங்கே வந்து காவேரி வந்து மனசு கஷ்டத்தோடயே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. விஜய் ஏன் இப்படி பண்ணுறாரு, என்கிட்ட ஏன் முன்ன மாதிரி பேசவே மாட்டேங்கிறாரு, என்ன அவர் வந்து அந்தளவு ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு வெண்ணிலா தான் முக்கியம், வெண்ணிலா முக்கியமாக இருந்தால் இருந்துக்கிட்டோம், எனக்கு என்ன வந்தது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எவ்வளோ நாளைக்கு இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து காவேரி கிட்ட விஜய் வந்து பேச போகிறாரு. ஆனால் காவேரி சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. அடுத்து தாத்தா வந்து என்னப்பா என்ன ஆச்சு, காவேரிகிட்ட பேசினே இல்லைன்னு. இல்லை தாத்தா அவள் கோவமாகவே இருக்கா, எனக்கே ஒன்றும் புரியல தாத்தா, அவள் ரொம்ப பொசிசிவாக இருக்கா தாத்தா, பா பொண்டாட்டினா அப்படிதான்ப்பா, வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறதோ பழகுறதோ தான் புருஷன், எந்த பொண்டாட்டிப்பா ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. சரிங்கப்பா என்னாச்சு, காவேரி எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போ, ஜாலியாக அவகிட்ட பேசு, அதுக்கப்புறம் பாரு காவேரி எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடி வந்து வளைய சந்தோஷமாக வருவா அப்படின்னோடனே, பார்க்கலாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரிப்பா எங்கே கிளம்புறோம், இல்லை சத்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்ருக்காங்க, என்ன விஷயம்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. இங்கே வந்து விஜய் கிட்ட வந்து டாக்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு நீங்கள் பழைய நினைவுகள்லாம் வந்து பேசினா மட்டும்தான் அவங்களால க்யூர் ஆக முடியும், இங்கே வச்சுட்டு இருக்கிறது நாங்கள் வேஸ்ட்டு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. சரிங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு போகிறேன் அப்படின்னோடனே, இந்த விஷயத்தை காவேரிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. காவேரி வந்து ஃபோனை எடுக்கலை. சரி ஃபோன் பண்ணும்போது எடுக்க மாட்டேங்கிறாளே, இப்போ என்ன பண்ணுறது, சரி தாத்தா கிட்டேயாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கால் பண்ணி அதுக்காக ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா ஃபோன் எடுக்கலை. தாத்தா தான் ஃபோனே போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எப்படியும் கூட்டிகிட்டு தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போகிறாரு. இங்கே வந்து காவேரி கிட்ட வந்து தாத்தா பேசுகிறாரு. என்ன காவேரி இப்படி இருக்கமா நீ, விஜய் கிட்ட பேசுமா, விஜய் பாவம் தானே, அவனும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்கான், விஜய் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானே என்கிட்ட சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, இங்கே பாரு காவேரி நீ எப்பவும் போல சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், நீ சந்தோஷமாக இருக்கணும் காவேரி அப்படின்னா. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு வந்து காஃபியெல்லாம் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கரெக்டாக வந்து வெளியே வந்து சவுண்டு கேட்குது. விஜய் வந்துட்டான் போட்டிருக்கு. சரி விஜய் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தான் நீயும் விஜய் வெளியே போகிறீங்கன்னு சொல்லிட்டு, இப்போவாவது விஜய் கூட போய் கொஞ்சம் தனியாக பேசுமா, எல்லாமே பேசினா பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீயும் விஜயும் வெளியே போகிறீங்கல்ல, அதுக்காக சீக்கிரமாக போய் கிளம்புமா அப்படின்னோடனே காவேரியும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. அந்த டைமில் வந்து விஜய் வராரு. விஜய் வந்து வெள்ளாவோட வராரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தாவும் வந்து நம்ம காவேரியும், வெள்ளா கூட்டிகிட்டு வந்துடுறியாப்பா, சொல்லவே சொல்லலை. இல்லை தாத்தா திடீர்னு டிஸ்சார்ஜ் சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் வந்து பார்த்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. காவேரி பார்த்தா விஜய் கையை ரொம்ப டைட்டாக வந்து அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்ருக்காங்க வெண்ணிலா. அதை பார்த்துட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காடுறாங்க. இங்கே தாத்தா பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் வாப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பற்றி எல்லாத்தையும் கேட்டுட்டு தாத்தா சொல்கிறாரு, நான் வெளியாவை பார்த்துக்குறோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளில இங்கே இருக்கட்டும், நீயும் காவேரி இங்கே வெளியே போகணும்னு சொன்னீங்களே, போயிட்டு வந்துடுங்க அப்படின்னோடனே தாத்தா அது வந்து அப்படி சொல்ல வராரு. உடனே வந்து காவேரி வந்து பரவாயில்ல தாத்தா, அவருக்கு வந்து நிறைய வேலை இருக்கும், நான் வந்து போயிட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. உடனே வந்து ஒரு நிமிஷம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நேராக போயிட்டு வெளில எதிரவே வந்து நம்ம காவேரியோட கையை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு இரு காவேரி ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. கையை விடுங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி கோச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இதை வந்து பார்க்குறாங்க. எல்லாம் இதை பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி வந்து தவிப்போடு இருக்காங்க. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க வெண்ணிலா.